Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டான காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவர் க்ளீன் பண்றதுக்காக ஒரு பாத்திரத்துல தண்ணி சூடு பண்ணிட்டு அதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து நல்லா இத mix பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். இந்த காலிஃப்ளவர் சேர்த்துட்டு இது ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது. ஜஸ்ட் பார்த்தீனா ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் சுடு தண்ணியில், அவ்வளவுதான். ஏன்னா இதில் சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்கும். ஸோ அந்த புழுலாம் இறந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிறது. கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு இது நல்லா ஒரு கொதி வந்த உடனே இதை நம்ம ஆஃப் பண்ணி வடிகட்டி எடுத்துடலாம். இது மூடி போட்டு 1 நிமிஷம் வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி லைட்டாக கொதித்து வந்தாலே போதும். இதை நம்ம இப்போ தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம 65 பண்ணுறதுக்கு மாவு தயார் பண்ணிடலாம். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதோட ஃபைனலாக நான் கலருக்காக கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க, இல்லைனா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இது எல்லாமே சேர்த்து இந்த பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து இதை கரைச்சிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றி ரொம்ப நிறைய தண்ணி ஆகிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கரைஞ்சிருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். இதை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அந்த காலிஃப்ளவரில் ஃபுல்லாகவே மாவு ஒட்டுற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனால் போதும். இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இதை பொரித்து எடுத்துடலாம். அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா வேகும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த சலசலப்பு சத்தம்லாம் கொஞ்சம் குறைஞ்ச வரைக்கும் நம்ம எடுத்துடலாம். நல்லா செவந்தும் வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான நம்ம காலிஃப்ளவர் 65 வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. இது மாதிரியே உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இண்டியன் கல்னரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.